பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம்ம குவாலிட்டியா 3 வண்டி ஹட்ச்பேக் டைப். செம்மையான வண்டி சார், சரியான வண்டி, தரமான வண்டி. வண்டினா வண்டி எல்லாமே சட்டன் டைப் தான் வண்டி. செம்மையாக இருக்கு வண்டி. 3மே டீசல் தான். நீலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா 23 லட்சம். இந்த வண்டி பார்த்தினாக்கா 24 லட்சம், 28 லட்சம். அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தலாம் 13 லட்சம். அந்த வண்டி அந்த ரேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா யாராலுமே கொடுக்க முடியாதுங்க. தமிழ்நாட்டில் வந்து விலை கம்மியாக கொடுக்குற ஒரே ஆள் யாரானா சரவணன் மட்டும்தான் இருக்கணும்னு ஒரு குறிக்கோள் வச்சுக்கிறேன் பாருங்க. 23 லட்சம் கிடையாது, 18 லட்சம் கிடையாது, 12 லட்சமும் கிடையாது, 10 லட்சம் கிடையாது, 5 லட்சம் கூட கிடையாது சார். 3ல் 1 பங்கு தான் சார், அரை பங்கு கிடையாது. 3ல் அரை பங்கு கூட 1/4 பங்கு தான் விலைவாசி தரப்போகிற ரேட்டுக்கலாம். பாருங்க ஸ்கோடா பாருங்க, 2000 வோல்க்ஸ்வேகன் விண்டோ பாருங்க, டீசல் சார், வோல்க்ஸ்வேகன் ஜெட்டா சார். 10 ஏர் பேக் சார். எத்தனையா இதில் 10, இதில் 10, இதில் 10, மொத்தம் 30 ஏர் பேக் சார். 30 ஏர் பேக் சார். செம்மையாக சார் வண்டி, தரமான வண்டி பாருங்க. அப்படியே மொத்தம் கூட்டு அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. வோல்க்ஸ்வேகன் ஜெட்டா 2008 மாடலு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் 23 லட்சம். அன்றைக்கி 20 லட்சம் கிடையாது, 5 லட்சம் கிடையாது, 10 லட்சம் கிடையாது, 5 லட்சம் கிடையாது, 4 லட்சம் கிடையாது, 2 லட்சம் கிடையாது, 2.25 லட்சம் கிடையாது, 1.25 லட்சம் கிடையாது, 1,60,000 யாருன்னா குத்துட்டு இருப்பாங்களா? 1,60,000 ஜெட்டா, வோல்க்ஸ்வேகன் ஜெட்டா 10 ஏர் பேக்கு, ஃபேன்சி நம்பரு 0001. 1,60,000 டீசல் வண்டியை குத்துட்டா யாருன்னா நான் மட்டும் தான் தர முடியும் சார். இந்த உலகத்தில் நான் ஒரு தான் தர முடியும், உலகத்திலே. அடுத்து பாருங்க 2000 ஸ்கோடா லாடா 2013 மாடலு. ஓனர் பார்த்தினாக்கா 2 ஓனரு சார், சிங்கிள் ஓனர் சார். ஒரு பாய் சார். இந்த வண்டி பல கோடிக்கு அதிபதி சார், பல கோடிக்கு அது வண்டினா வண்டி தரமாக இருக்கு வண்டி. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 28 லட்சம் இன்றைக்கி ரேட்டு. 20 லட்சம் கிடையாது, 18 லட்சம் கிடையாது, 10 லட்சம் கிடையாது, 7 லட்சம் கிடையாது, 8 லட்சமும் கிடையாது. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு 450, ஒரு 4,25,000 தரலாம் சுகுரா சார். 4,75,000 இந்த வண்டி தருவாங்க சார். கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்துறேன், சூப்பராக இருக்கும். இந்த வண்டி பாருங்கள் 2015 16 ரிஜிஸ்ட்ரு, 2 ஓனரு. இந்த வண்டி பார்த்தினாக்கா இன்றைக்கி 13 லட்சம். கஸ்டமர் பார்த்தினாக்கா 8 லட்சம் சொன்னார். 8 கிடையாது, 7 கிடையாது, 6 கிடையாது, 5 கிடையாது, 4,000 கிடையாது, 4 உடச்சி தரோம் சார். 3,80,000, 3,75,000 தரலாம் சார். பணத்தை கல்லில் காட்டுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டு தான். வாங்க, பணத்தை கல்லில் காட்டுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். உள்ள இன்ட்ரி காட்டுறேன் பாருங்கள். 3 வண்டி ஸ்டாப்பிங் காட்டுப்பா, டீசல் பார்த்துலாம். இந்த ட்ராவல்ஸ் ஓட்டதெல்லாம் சூப்பராக சார், நல்ல மைலேஜ். 3மே 20 கொடுக்கும் சார், 20-22 வரும். இந்த கவுல் பேனில் பிரியுது டாப் பாருங்க சார். வண்டி பேண்ட் ஓப்பன் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஓப்பன். பாருங்க சீல்டு இன்ஜின் பாருங்க, ஸ்டிக்கில் புகை அடிக்குது, ஆயில் அடிக்குது. இந்த வார்த்தை இருக்கக்கூடாது சார். கிட்ட காட்டு சூப்பராக பாரு. இதே சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக் அமுத்தி பிடிச்சா சவுண்ட் வர பாருங்க, அது லூஸ் ஆகுது. அதெல்லாம் இன்ஜின்லாம் தெளிவான பாடி. கவுல் பேனுக்கு இப்போ எதுவுமே பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த வண்டி ஷாப்பிங் ஆகிடு. ஸ்குவாட்டா லாரா 4 டயரு, புது டயரு, செம்ம லக்ஸரி சார். ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் லைட்டாக கிராக்ஸ் அந்த வண்டியில் மட்டும், மற்றபடினா செம்ம மெரிட்டு சார். வண்டி மெரிட்டாக இருக்குது சார். 1,20,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. பல கோடிக்கு அதிபதி சொல்ல முடியாது. அந்த காரை வேணால் நீங்களும்
கோட்டீஸ்வரன் அதிபதி ஆனாலும் ஆகலாம். 4,85,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 4,65 பண்ணலாம். 2013 மாடலு. ஸ்டார்ட் பண்ணுப்பா. தூக்குப்பா. லைட்டாக ரேஸ் பண்ணு. மெதுவாக ரேஸ் பண்ணு. சூப்பராக சார் வண்டி பாரு சார், நச்சுங்க சார். செம்ம மெரிட்டா பேர் வண்டி. வோல்க்ஸ்வேகன் ஜெட்டா 10,000 ரூபாய் கொண்ட வண்டி. சன்ரூஃப் ஓப்பனு, மேலே வந்து சன்ரூஃப் ஓப்பன் வேறு. தாராளமாக பாய் சார் தான், 3மே பாய் சார் தான். இந்த வாரம் பாய்கள் வாரம். சூப்பராக வண்டி சார். பாரு சார், அருமையாக காட்டுப்பா. சிக்கு போகலாம் ஆகி காட்டுப்பா. சூப்பராக சார் வண்டி. பண்ணு. நல்ல வண்டி, தரமான வண்டி, விட்டுறாதீங்க. எப்போ சொல்கிறேன் 3 பேரும் பாய் சார் தான் வண்டி. அருமையாக இருக்கும். ஒரு சின்ன இது வந்துட்டு கேட்டுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த பாய் சார் எங்கே தான் பணம் வருதுன்னு தெரில. நிறைய பணம் ஆகுது. நம்மளாட்ட பணமே இல்லை, ரொம்ப தட்டுப்பாடாகுது. ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்டு செம்ம ஜம்மு பாய் சார் வெள்ளம் ஜல்லியுமா. எங்கனாலும் இருக்க முடியல அதுமாரி வெள்ளம் ஜல்லியாக தெரில. ரொம்ப தங்கமான கோணம். நல்லா கஷ்டப்படுறாங்க. இந்த கறி வெட்டுறது, கோழிக்கறி வெட்டுறது, ஆடு கறி வெட்டுறது, நல்ல லெதர் ஷாப் வேலை செய்யுது. நல்லா டிப்டாப்பாக இருப்பாங்க பாய் சார் மட்டும். ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். மெயினாக என்னன்னாக்கா, நம்ம தமிழ் ஆளுங்களை விட இவங்களுக்கு வந்து பார்த்தா கடல் பக்தி ரொம்ப அதிகம். பாருங்கள், இந்த 30 நாள் வந்து இருக்க போகிறான் பாரு நோன்புக்கு. என்ன யாருமே இருக்க முடியாதுங்க. ஆனால் கண்டிப்பாக நான் 2 நாள் கண்டிப்பாக இருப்பேன். அதனால் கூட நான் இருந்தாலும் சொல்ல முடியாது. உண்மையாக சொல்ல பாருங்க, அந்த 30 நாள் நோன்பு வந்து உடம்பு ஆரோக்கியமாக 1 வருஷத்துக்கான உடம்பை வந்து தேக்கி வச்சுக்கோங்களாம். நல்லா உடம்பை பாய் சாருங்க. அதனால் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். நீங்களே இருந்து பாருங்கள், நானும் இருக்க போகிறேன் பாருங்கள். நானும் அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாக இருக்கலான்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாமே. 6 மணிலேருந்து வெடிகால் 4 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த அல்ல எனக்கு துணையாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அதனால் பார்த்துட்டு நானும் நோன்பு இருக்கலான்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம். 6 மணிலேருந்து சாயங்காலம் 6:45 வரைக்குமே சாப்பிடக்கூடாதான். வெடிகால் 4 மணிலேருந்து 6:45 சாப்பிடக்கூடாது. எச்ச கூட முழுங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். நானும் கண்டபடிலாம் ஆசைப்பட்றேன். முடிஞ்ச வரைக்கும் வெடிகாலம் 2 மணிலேருந்து 3 வரைக்கும் சாப்பிட்டு இருந்து பார்க்கலான்னு ஆசைப்பட்றேன். பார்க்கலாம். உண்மையிலே இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாய் சார் இருக்கிறாரு. அவர் வெடிகால் 2-2:30 மணிலாம் உனக்கு நான் பிரியாணி கொடுத்து சாப்பிட்டு இருப்பான் ஒரு நாள் இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. நான் இருக்கிறது மெயின் காரணம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா, என் அன்பு செல்லுங்க, என் அன்பு தெய்வங்க எல்லாம் நல்லா இருக்கணும். நானும் வந்து அந்த 3 நாள் இருக்கலான்னு ஆசைப்பட்றேன். ஃபுல்லாக இருந்து பார்க்கலாமே. நீங்களும் முடிஞ்சா இருந்து பாருங்கள், நல்லா இருப்பேங்க. யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுங்களுக்கோசம், என் அன்பு தெய்வங்களுக்கோசம். என்ன தெரியுங்களாங்க, எம்மதமும் சம்மதம். அதுமாரி ஒரு பாய் சாரு ஒரு ஸ்டேட்டஸில் பார்த்தேன், முருகர் பாட்டு அவ்வளோ அருமையாக பாடுறாரு தெரியுங்களா. கேட்க சொல்லி அப்படியே இனிமையாக இருக்குது. முருகர் பாட்டு பாடுறாரு. திருச்செந்தூர் முருகன் பாட்டை பாடுறாரு பாய் சார். கேட்க சொல்லி அவ்வளோ அருமையாக இருக்குது. அதுமாரி எம்மதமும் சம்மதப்பட்டு வாழ்ந்துப்போம், நல்லா இருப்பேங்க. என்னப்போ நம்ம பாருங்கள், நம்ம அவனுக்கோசம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பாய் சாரை மட்டும் நான் வந்து இதுவாக பேச மாட்டேன்ல, உயராக ஏன் சொல்லிட்டா, ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தோன்னா உடம்பு சரியில்லைனா கூட அந்த மசீதில் போயிட்டு நீங்கள் அந்த இது பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மந்திச்சு பண்ணுவாங்க, சூப்பராக குணமாயிடும் குழந்தை. அவங்கள வந்து பயபக்தி, ரொம்ப பயபக்தி, கடவுள் பக்தி இருக்கும். 2வது பார்த்தினாக்கா சாப்பாடும் கண்ட்ரோலாக இருப்பாங்க. நல்லாவே சம்பாதிப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க நல்லா வெள்ளம் செல்லியாக இருப்பாங்க. சூப்பராக 6 வேலை தொழு கரெக்டாக பண்ணுவாங்க. மெயினாக நம்ம டெய்லியும் 6 வேலை. ஆனால் வெள்ளிக்கிழமை 1 மணி கூட பாருங்க. வெள்ளிக்கிழமை கரெக்டாக 1 மணிக்கு கரெக்டாக எல்லாமே தொழுது பண்ணும். வேலை வெட்டி விட்டுட்டு பெரிய கோட்டீஸ்வரோட இவரு சொல்லி இந்த வார்த்தை சொன்னதான் அவர். பெரிய கோடீஸ்வரர் அதிபதி தான் அவர். கரெக்டாக 1 மணிக்கு எல்லா வேலையும் விட்டு கரெக்டாக 1 மணிக்கு போய் அதுமாதிரி இருக்கணும். நம்ம கூட இருக்கணும். நம்ம முருகரை வேண்டாம், எல்லாம் வேண்டாம், அதே மாதிரி இருக்கணும். கடவுளை கொஞ்சம் ஒதுக்கிட்டு பாருங்க, நல்லா இருப்போம் சார். என்ன போல் வாங்க சார். டாப் லெவல் சார் பாய் சார்.
நம்பாலும் சூப்பர் சார். அதனால எம்மாதமா சம்மதம் நல்லா இருப்போம். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. முடிவு இருக்க எல்லாமே நோன்பு நம்ம கூட இருந்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்டு இருந்து பாருங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட்டு பண்ணிடலாம். 2ஆம் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் இருந்து பாருங்க. ஆனால் சாயங்காலம் பாருங்க, அந்த 6 மணி மேலே முடிச்சுட்டு அவங்க கொடுப்பாங்க பாரு கஞ்சியில். அடா 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 கஞ்சியில் செம்ம டேஸ்ட்டு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சரிசி அதெல்லாம் மொத்தம் மிக்ஸ் பண்ணி கஞ்சி போட்டு லைட்டாக துண்டு கறி போட்டு செம்ம கமாட்டு இருக்கும். சாப்பிட சொல்ல அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த ஒரு பொழுது ஃபுல்லாக இருந்துட்டு அந்த வயிறுக்கு வந்து எத்தனை கப்பமாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்களாம். வயிறு எரிச்சல் வரும்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி குடிப்பாங்களாம். அவங்க எவ்வளோ பாருங்க, அந்த கடவுள் எவ்வளோ பேருக்கு முடிஞ்ச வரைக்கும் பாய் சார் கடமே வாங்க மாட்டாங்க சார். அவங்க கடனும் கொடுக்க மாட்டாங்க, கடனும் வாங்க மாட்டாங்க. எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தினாக்கா ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அழுக கூட மாட்டாங்களாம் அவங்க. அந்தமாரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இது. நல்லா இருக்கணும் சார். என்றைக்கும் சொல்கிறேன் சார், எப்பவுமே சொல்கிறேன் சார், ஒற்றுமை தான் வேட்பாடு. ஒற்றுமையாக இருக்கணும் சார், நல்லா இருக்கும் சார். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க. சரிங்க பாருங்க, தரங்க ஏசி போட்டா செல்லுன்னு இருக்கா, வண்டி பார்த்தா சும்மா கும்பிடுது சார். எப்படி இருக்கா? யாருக்கோசம்? என் மக்களுக்கோசம், என் அன்பு செல்லுகளுக்கோசம், என் அன்பு தெய்வம் சார். நன்றி.